வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரசிற்கு 8+1 தொகுதிகள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரசிற்கு 8+1 தொகுதிகள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். காங்கிரசிற்கு 8+1 தொகுதிகள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 8 தொகுதி என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள். வணக்கம். இன்று மாலை அறிவாலயம் வரும் காங்கிரஸ் குழு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு 8+1 என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 8+1 என்ற அடிப்படையிலே இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. குறிப்பாக கடந்த 2019 தேர்தலில் 9 இடங்கள் தமிழகத்திலும் புதுவையில் ஒரு இடம் என 10 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு 8+1 என்ற அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் 14 இடங்களை கேட்டது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக மேல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக 2 கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது தகவலானது உறுதி செய்யப்பட்டு இன்று மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே இன்று மாலை காங்கிரசுக்கு 8+1 என்ற அடிப்படையில் திமுக கூட்டணியில் இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளுக்குமே இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சிக்கும் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதனுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரத்தில் திமுக கூட்டணி சார்பில் மிகப்பெரிய பிரச்சார பயணம் துவங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றுக்குள்ளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கு 8+1 என்ற அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படும் நிலையில் இன்று மாலை ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே டெல்லி பிரதிநிதிகள் தற்போது சென்னை இன்று மதியம் 1 மணிக்கு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 6 மணிக்கு அறிவாலயம் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.